அடையடையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் அருளின் அணைய ஆனந்தமாக வருகின்றோம். உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மழையோ நீளம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் அருக்கரம் தேடியும் நாளைய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் அருளின் அணைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய திரு ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய திரு ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காண்கின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velanganni who are watching the same. அன்பர்களே, உண்மைக்கான அக்கறை கடவுள் நம் அனைவர் மீதும் கொண்ட அக்கறை. ஆண்டவரில் நாம் அக்கறை கொள்ள வேண்டாமா என்ற சிந்தனையிலே சிந்தித்து ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் கூறி அன்போடு வரவேற்கிறேன்.
இத்தூய திருநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய திரு ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து வருகின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள். நகர் வாயிலில் நீதியை நிலைநாட்டுபவர்கள் அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசேப்பின் வீட்டாரில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார். உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கிறேன். உங்கள் வழிபாட்டு கூடங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரி பலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நள்ளிரவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இரைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்களை வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 50 பதிலுரை பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை
செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் மக்களே கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ரவேலே, உனக்கு எதிராய் சான்று கூற போகின்றேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். ஏனெனில் காட்டு விலங்குகள் எல்லாம் என் உடைமைகள். 1000 குன்றுகளில் மேயும் கால்நடைகளும் என்னுடையவை. குன்றத்து பறவை அனைத்தையும் நான் அறிவேன். சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனியாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுத்த அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரினர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறையிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள்.
அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டினர். அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடி போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு நன்மையின் நாயகனே, தீமையை வெறுத்து தீய சக்திகளை அடியோடு அழித்தொழித்து நற்செய்தியின் வழிமொழிய உண்மைக்கான அக்கறை, உண்மையான அக்கறை, உண்மையில் அக்கறை, வழியில் வாழ நீர் என்னை வழி நடத்தும். எங்களை ஆசீர்வதித்தருளும் ஆவியானவரே. ஆமீன். நாமே போட்டுக்கொண்ட கோடுகள், நாமே வகுத்து கொண்ட எல்லைகள், இந்த கோடுகளும் எல்லைகளும் நமது சௌகரியமான பயணத்திற்கு கட்டாயம் சம்மதிக்க வேண்டும். அப்படி சம்மதிக்காத பொழுது ஒன்று அவை ஆக்கப்பட வேண்டும் அல்லது அழிக்கப்பட வேண்டும். இப்படித்தான் வாழ்வேன் என்ற நிலை நாம் ஏற்படுத்துகிற கோடுகள், வரைந்து கொள்கிற எல்லைகள். அதை மாற்றி எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வது ஆண்டவருக்கு உகந்தது. உயிர்த்த எம்பெருமான் இறை இயேசுவில் பிரியமான ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உண்மையான அக்கறை என்ன? தந்தையான கடவுளுக்கு உலகை அருமையாக படைத்தார், உருவாக்கினார். அவர்கள் அனைவரும் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள், அதுதான் அவர் விருப்பம். ஆனால் இடையில் வந்த நாம் தான், மனிதர்கள்தான் அந்த கடவுளுடைய உண்மையான அக்கறையில் இருந்து விலகி அதற்கு மாறாக வாழ ஆரம்பித்தோம். ஆகவேதான் அவர் உங்கள் பலிகளையும் தகன பலிகளையும் ஜபங்களையும் கொண்டாட்டங்களையும் திருவிழாக்களையும் அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏற்றுக்கொள்ளவில்லையே, விரும்புகிறேன் என்று சொல்லவில்லையே. ஏனெனில் உண்மைக்கு புறம்பான வழியிலே நீங்கள் வாழ்கிறீர்கள். நான் விரும்புவது போல நீங்கள் வாழ்வதில்லை. ஆகவே உங்களுடைய ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம். ஆனால் உங்கள் பாடல்களை அருவருக்கிறேன் என்றல்லவா ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக அர்த்தம் என்ன? உண்மையில் அக்கறை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையை சொல்லுகிறேன், உள்ளதை சொல்லுகிறேன். சேர்ந்து சிந்தித்து ஜெபிப்போமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விவிலியத்திலே 2 இடங்களில் அபரிமிதமான கோபம் வருகிறது. கோபம் எங்கே? ஆலயத்திலே அவர்கள் வியாபார கூடமாக ஆக்கி இருக்கின்ற பொழுது அங்கே அவர் கோபப்பட்டார். எதற்காக?
சந்தடிகளையும் சத்தங்களையும் பார்த்தா அதுவும் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அதைவிட ஆண்டவர் சொல்லாத அங்கே அதிகுரு, பிறகு குருக்கள், பிறகு ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என்று இடங்களை பிரித்து வைத்து கடைசியிலே இருந்த முற்றத்திலே இந்த யூதர்கள் தூய்மையற்ற தீட்டுப்பட்ட சமாரியர்கள் நின்று ஜெபிக்கக்கூடிய இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். அங்குதான் வியாபாரம் செய்கிறார்கள். அதுதான் ஆண்டவருக்கு கோபம். என் மக்கள் வழிபட வழிவிடவில்லையே என்று சொல்லி சாட்டை பின்னி அடிக்கிறார். அது உண்மையான அக்கறை, மக்கள் மீது கொண்ட அக்கறை. இதனால்தான் அவரை தீவிரவாதி என்றும், இவர் சரியில்லாதவர் என்றும், இவர் பைத்தியக்காரன் என்றும் அன்றைய சமுதாயம், நம் சமுதாயம் யூதர்கள் சார்பிலே சொன்னது. உண்மையை சொல்லுவது பைத்தியக்காரத்தனமா? உண்மைக்காக உழைப்பது உண்மையற்ற தன்மையா? இல்லையே. இரண்டாவதாக இன்றைய நிலை இப்படி உண்மையான மக்களை அந்த யூதர்கள் வழியில் இல்லாததால் அங்கே சமாரியர் என்றும் கதரனேர் என்றும் அவர்களை ஒதுக்கி பிரித்து வைக்கிறார்கள். தீட்டு, அவர்கள் பகுதிக்கு சென்றால் தீட்டு, அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், தூய்மையற்றவர்கள் என்று மக்களில் ஒரு பகுதியினரை ஒதுக்கி வைத்திருந்த கதரேனர் பகுதிக்கு ஆண்டவர் இயேசு செல்கிறார். ஏனெனில் உண்மையில் அக்கறை இருந்தது, உண்மையான அக்கறை இருந்தது மக்கள் மீது. ஆகவே அந்த பகுதிக்கு செல்லுகிறார், அந்த மக்களை பார்க்கிறார். அங்கே என்ன ஒரு உணர்வற்ற தன்மையிலே இருக்கிறீர்கள். ஏனெனில் அவர்கள் மங்கி மங்கி உள்ளத்தில் வைத்து பொங்கி பொங்கி எழுகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் வருகின்ற பொழுது பேய் வடிவிலே, சாத்தான் வடிவிலே கத்திக்கொண்டு வருகிறார்கள். உள்ளத்தின் குமரல். ஆக இப்படி அடக்குமுறையிலே இருக்கிற நீங்கள் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களே. இவர்கள் தீட்டு என்று உங்களை ஒதுக்குகிறார்கள், உணர்வற்ற நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களே என்று ஆண்டவருக்கு கடும் கோபம் வருகிறது. அப்பொழுதுதான் எங்களை ஏன் வதைக்க வந்தீர்களா என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது, இந்த பன்றி கூட்டத்திலே எங்களை அனுப்புங்கள் என்று சொன்ன பொழுது, அவைகள் அந்த சொத்துகள், அந்த சுகங்கள், அந்த பதவிகள் உங்களுக்கு இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன, அழித்தொழியட்டும் அழிந்தொழியட்டும் என்று சொல்லி அத்துணை பன்றிகளையும் சாத்தானின் வாழ்விடமான கடலுக்கு அனுப்பிவிடுகிறார். உயிர்த்த இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இது அன்று மட்டும் நடக்கவில்லை. உண்மைக்கு புறம்பான, உண்மையற்ற நிலையிலே ஆண்டவர் விரும்பாத அந்த அக்கறை இல்லாத தன்மையை சுமார் 2015 தங்களுடைய ஜூபிலி விழாவை கொண்டாடிய அர்ப்பணியாளர்கள் அக்கறை என்ற வடிவிலே ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள். அது என்ன அக்கறை? ஆண்டவன் கொண்டிருக்கிற அக்கறை. அதாவது ஆயர்கள், குருக்கள், நம்பிக்கையாளர்கள், இறை மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார், திருச்சட்டம் விரும்புகிறது, திரு அவை விரும்புகிறது என்று ஒரு பகுதியிலும், மறுபகுதியில் ஆயர்கள், குருக்கள், நம்பிக்கையாளர்கள், இறைமக்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி இருக்கக்கூடாது என்று மறுபக்கத்திலும் தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக வரையறுத்து கூறியிருக்கிறார்கள். ஏன் இந்த அக்கறை உங்களுக்கும் எனக்கும் இல்லை? ஆண்டவருக்கு இருக்கிறது. நாம் அனைவரும் சமத்துவ நீதியோடு சமதர்ம குடும்பமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதற்காகத்தானே இத்தனை அருமையான வளங்களையும் நலன்களையும் இறைவன் நமக்கு தந்து நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார். அரைக்க அன்னை வழியாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதற்காகத்தானே இந்த திருத்தலத்தை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறோம்.
அப்படி இருக்கையிலே நமது வாழ்க்கைகள் வெறும் கொண்டாட்டத்திலும் வழிபாட்டிலும் மூழ்கி இருந்து விட்டால் நாம் வருடா வருடம் கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டங்களும் இந்த வழிபாடுகளும் எப்படி இருக்கிறது? கூச்சல் போட்டுக்கொண்டு குழப்பங்கள் ஏற்படுத்தி கொண்டு இறைவன் கொண்ட அக்கறை இல்லாத நிலையிலே, அக்கறையற்ற நிலையிலே நாம் இருக்கிறோம் அல்லவா? அது தவறல்லவா? அதை உணர வேண்டாமா? இன்று இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிற நாம், நமது கொண்டாட்டங்கள், நமது வழிபாடுகள், நமது ஜபங்கள் உண்மையானதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த சமத்துவ நீதியை, சமதர்ம நீதியை, அனைவரும் இறை மக்கள், அனைவரும் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள், உண்டாக்கப்பட்டவர்கள், நாம் வாழ்வதற்கு உரிமையானவர்கள் என்று சொல்லி அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அனைவரையும் அன்பு செய்கின்ற பொழுது உண்மையான இறைவனில் அக்கறை கொண்டிருக்கிறோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. சகோதரன், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. வேண்டுவோமாக. இறைவா, நீரே அருள் உந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது
உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய அது பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் கொண்ட உண்மையான அக்கறையில் மனிதர்கள் மீது கொண்ட பற்று, பாசம், நேசம் அனைத்திலும் நாமும் பங்கெடுக்கிறோம். திருவருட்சாதனங்களால் திருமுழுக்கால் அர்ச்சிக்க பெற்று அனுப்பப்பட்டிருக்கிற நாமும் அந்த ஆண்டவருடைய அக்கறையில் அனைவரும் சமநீதியுடைய சமதர்ம சமுதாயமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தனையிலே இதோ ஆண்டவரை பலியாக்கி ஆண்டவரோடு ஆனந்திப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய திரு ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை பெயர் சொல்லி தேர்ந்து கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை உமது தூய திரு ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய திரு ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பர் வழி நின்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாகி இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் சீடர்களுக்கு சொன்னீரே. இன்று எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து வருகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். உலகிற்கு சமநீதி சமதர்ம சமுதாயத்தை கொண்டு வர முயற்சி செய்தவர். அதற்காக
தன் உயிரையும் இரத்தத்தையும் உடலையும் தியாகம் செய்தவர். இந்த செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவருடைய சமபந்தியில் பங்கு பெறுவோம். எங்கெங்கோ தேடி 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 அலைந்து தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. கார்கால மேகம் கண்டும் கனலானே நானே நாதா. கார்கால மேகம் கண்டும் கனலானே நானே நாதா. இதயம் திறந்து உதயம் காண உலகருள் தாரும் இறைவா. எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. என் மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவி அழைத்தேன். இறைவா 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 இறைவா. தாய்மடி சேரும் சேப்போடு ஓடி வருவேன். என் மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவி அழைப்பேன். தாய்மடி சேரும் சேப்போல ஓடி வருவேன். என்னை அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான். என்னை என்றும் காக்கும் வல்ல தெய்வம் நீதான். என்னை அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீதான். என்னை என்றும் காக்கும் வல்ல தெய்வம் நீதான். நான் வாழும் நாளில் வணங்கும் தெய்வம் நீதான். நான் காணும் பொருளில் கவிதை வடிவம் நீதான். நான் தேடும் இடங்களில் தெய்வ தரிசனம் நீதான். எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட புனித பழிபொருள் எங்களுக்கு வாழ்வழிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக.
பால்கார சிறுவனின் பால்குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க செய்வாராக. ஆமென். எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்க செய்வாராக. ஆமென். போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலில் இருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. ஆமென். எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch you and heal you through the powerful intercession of our beloved mother, our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை என்றும் வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நம்மில் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம்.